ஆப்கி அதாலத்துல பியூஷ் கோயல் மேல சுமத்தப்பட்ட முதல் குற்றச்சாட்டு என்னன்னா, இவர் வாரிசு அரசியலோட சிம்பல். கோயல் சார், பிஜேபி திரும்ப திரும்ப நாங்க வாரிசு அரசியலுக்கு எதிரானவங்கன்னு சொல்றாங்க. ஆனா உங்க அம்மா 3 முறை தேர்தலில் நின்னு இருக்காங்க, எம்எல்ஏவாலாம் இருந்திருக்காங்க. உங்க அப்பா பிஜேபியோட ட்ரெஷரரா இருந்திருக்காரு, ராஜ்யசபா மெம்பரா இருந்திருக்காரு, அடல்ஜியோட கவர்மெண்ட்ல அவர் ஒரு மினிஸ்டரா இருந்திருக்காரு. இதுக்கு பேரு வாரிசு அரசியல் இல்லாம வேற என்ன? ரஜத் சார், வாரிசு அரசியல்ன்றது எப்படி இருக்கும்னா, ஒரு நபர் எதுவும் பண்ணாம நேரடியா போய் பதவியில உக்காந்துப்பான். நான் 2008 வரைக்கும் நான் மகாராஷ்டிராவோட சாதாரண, அதாவது மும்பையோட காரியகர்த்தாவா இருந்திருக்கேன். போஸ்டர் ஒட்டி டோர் டு டோர் கேம்பெயினிங் பண்ணுவேன். எங்க அம்மா வீட்லயே பசைய செய்வாங்க. ஏன்னா அப்பெல்லாம் போஸ்டர் ஒட்டுறதுக்காக க்ளூ வாங்குறது கூட எங்க கிட்ட பணம் இருக்காது. அதனால வீட்லயே பசைய செய்வோம். அதனால ராத்திரியில போஸ்டர்லாம் ஒட்டுவோம். என்னோட ஹேண்ட் ரைட்டிங் அவ்வளவு நல்லா இருக்காது. ஸோ வால் லைட்டிங் சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க. அங்கேருந்து இங்கே கஷ்டங்கள் ஆரம்பிச்சது. எனக்கு எங்கள் அம்மாவோ இல்லை அப்பாவோ இல்லை குடும்பத்தோட எந்த நபரோ என்ன ஒன்றும் நேரடியாக போய் பதவியில் உட்கார. நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, 2008 நீங்க உங்க அப்பா கிட்ட போய், அப்பா உங்க ராஜ்யசபா சீட்டை எனக்கு கொடுத்துருங்கன்னு கேட்டீங்களாமே. நிறைய நீங்க ரிசர்ச் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. இதை நான் இந்த அதாலத்தில் கண்டிப்பாக ஒத்துக்கிட்டே ஆகணும். கொஞ்சம் ஆசை இருந்துச்சு. அதே சமயம் எங்கள் அப்பாவோட டேர்மும் முடிஞ்சது. ஸோ நான் அப்பா அவர்கிட்ட போய் ஒரு முறை ரிக்வெஸ்ட் பண்ணேன். அவரால் அந்த நேரத்தில் அத்வானிஜி கிட்ட போய் பேச முடியுமான்னு கேட்டேன். அத்வானிஜி என்ன வீட்டுக்கே கூப்பிட்டுட்டாரு. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஹீ கைடட் மீ. எங்கே பாரு, ஒருவேளை நீ என்னோட சீட்டில் உக்காந்தன்னா வாழ்க்கை முழுக்க உனக்கு எப்பவுமே ஒரே எண்ணம் தான் இருக்கணும். நான் இங்கே அரசியலில் இருந்ததுனால தான் உனக்கு இந்த பதவி கிடைச்சதுன்னு ஆயிடும். உன்னோட திறமைக்கும் உன்னோட ஹார்ட் ஒர்க்குக்கும் கண்டிப்பாக ஒரு நாள் பதவி கிடைக்கும். வந்தா வரட்டும். ஒருவேளை வரலனா அரசியலில் நீ வந்தது பதவிக்காக கிடையாது. ஏதாவது பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு தானே உனக்கு வேணும். அதை நீ பண்ணி காட்டு. அதுக்கப்புறம் சில நாளுக்கு அப்புறம் he got cancer and he passed away. ரொம்பவே வருத்தமான விஷயம். ஸோ நான் அந்த நேரத்தில் எனக்கு அந்த பதவி கிடைக்கலன்னா அதனால இப்போ ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன். ஒருவேளை அப்பவே எனக்கு பதவி கிடைச்சிருந்தா இந்த அதாலத்துல இப்ப இந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டா அவங்கள ஃபேஸ் பண்றதுக்கு நான் தயங்கியிருப்பேன். அதான் உண்மை. ஆனா உங்க அம்மா எல்லார்கிட்டையும் பியூஷ் 4 வயசுல இருந்தே கேம்பெயின் பண்ணிக்கிட்டு இருந்தா, ஜனசங் பிளாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு இருந்தான்னு உங்க அம்மா எல்லார்கிட்டையும் சொல்லுவாங்களாமே. இத பலமுறை நானும் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க யாருக்கு ஓட் பண்ண போறீங்கன்னு நான் ரோட்ல நின்று எல்லார்கிட்டையும் கேட்டுக்கிட்டு இருந்தேன். நான் என்னோட ஓட்டை பாரதிய ஜனசங்குக்கு தான் கண்டிப்பா கொடுப்பேன். இந்த மாதிரி சொல்லி நான் எல்லார்கிட்டையும் ரோட்ல ஓட்டு கேட்டுக்கிட்டு இருந்தேன். சொல்ல போனா அந்த டைம்ல ஓட்டுனா என்னன்னே எனக்கு தெரியாது. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு எல்லா புரிதலும் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். நீங்க சின்ன வயசுல இருக்கும்போது எந்த அரசியல் தலைவர்கள் மடியில நீங்க விளையாடிக்கிட்டு இருந்தீங்களோ அவங்கள ஒருத்தர் குரு கோல்வால்கர் ஜி, அடல் பிஹாரி வாஜ்பாய் இருந்தாரு. அவங்க கிட்ட விளையாட்டவே அப்படியே விளையாட்ட கத்துக்கிட்டீங்க போல இருக்கு. அதை கண்டிப்பா என்னோட அதிர்ஷ்டம்னு தான் சொல்லுவேன். மரியாதைக்குரிய அடல்ஜி எங்க வீட்டில் இருப்பாரு. அப்போ பல அரசியல் தலைவர்களோட டைமென்ஷன்ஸ் நமக்கு தெரிய வராது, நமக்கு புரியவும் செய்யாது. அவர் ரொம்ப ரிசர்வ்டான ஆளு. அதனால வீட்டில் அதிகமாக யார்கிட்டையும் பேச மாட்டாரு. நான் ஒரு நாள் மத்தியானம் என்னோட வீட்டில் லிவிங் ரூமில் கோலி விளையாடிக்கிட்டு இருந்தேன், மார்பிள்ஸ். அவர் எப்போ அங்கே வந்தாருன்னு எனக்கே தெரியாது. அவர் அப்போ அந்த தோத்தியெல்லாம் போட்டுக்கிட்டு அங்கே உக்காந்துக்கிட்டு அங்கேருந்து ஒரு சேரில் வந்து உக்காந்துக்கிட்டாரு. ஹி saw me fail. அப்போ நான் 2 அடி முன்னாடி இருந்த மார்பிளையே என்னால் அடிக்க முடியல. அப்போ அவர் என்கிட்ட இருந்த அந்த மார்பிளை வாங்கிக்கிட்டு, சில விஷயங்கள் அப்படியே நம்ம மைண்டில் நின்றுடும். அவர் இந்த விரலை யூஸ் பண்ணி அந்த மார்பிளை இந்த மாதிரி இந்த விரலால் 8 அடி தூரத்தில் இருந்த மார்பிளை அடித்தார். அன்னையிலேருந்து நான் அவரோட ஃபேன் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். சின்ன சின்ன விஷயங்கள் பல முறை பெரிய பெரிய விஷயங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கும். எங்கள் வீட்டுக்கு பெரிய பெரிய தலைவர்கள் வருவாங்க. ஆனால் காரியகர்த்தாவாக இருக்கட்டும் இல்லை தலைவராக இருக்கட்டும், எல்லாரும் ஒன்றா சேர்ந்து தான் சாப்பிடுவோம், ஒன்றா தான் உட்காருவோம், ஒன்றா தான் நாங்கள் இருப்போம். என்னோட லைஃப்பில் கிடைச்ச அந்த ஏர்லி லெசன்ஸ் அதை இன்னைக்கு நம்மளோட பிரதமர் அவர்கள் கௌரவத்துக்குரிய மோடிஜி ஆக்ஷனில் கொண்டு வந்துக்கிட்டு இருக்காரு. அவர்
அந்த வழக்கங்களை சமூகத்துல நாட்டோட அரசியல்லையும் இறக்குறாரு. அதை பார்த்தப்ப நானும் இன்ஸ்பயர் ஆகுறேன் ரொம்பவே. அடல்ஜி ஒரு முறை உங்களை அவர் கூட ஃப்ளைட்ல கூட்டிக்கிட்டு போனாராமே, அப்படியே 2-3 நாளைக்கு சுத்தி காட்டினாராமே. நான் அப்போ ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன், ஸ்கூலிங்ஸ் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ ரொம்ப நல்லா ஸ்கூல் ஷூ போட்டுக்கிட்டு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அப்போ நான் ஏர்போர்ட்டுக்கு போயிருந்தேன். டார்மாக்கில் அவர் அப்போ டெல்லியிலேருந்து வந்தார். அதுக்கப்புறம் சங்லி, கோலாப்பூர் அந்த இடங்கள்ல அவருக்கு மீட்டிங் இருந்தது. ஒரு 4 நாள். அப்போ அவர் ஃபாரின் மினிஸ்டராக இருந்தாருன்னு நினைக்கிறேன். அப்போ அவர் ஏர்போர்ட் டார்மாக்கில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டார். நானும் லீவில் இருக்கேன்னு சொன்னேன். வாயன் கூடன்னு உடனே சொல்லிட்டாரு. ஐ வாஸ் டேக்கன் அ பேக். ஏன்னா நான் ட்ரெஸ் எதையும் கொண்டு வரலை, எந்த அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணலை. ஆனால் நான் அவரை சின்ன வயசில் சாச்சாஜின்னு தான் கூப்பிடுவேன். அவரும் என் மேலே ரொம்பவே அன்பாக இருப்பார். அவர் என்ன ஃப்ளைட்டில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு போயிட்டாரு. 4 நாள் அவர் கூட இருந்தேன். அப்போது இப்போவும் அந்த கலெக்ஷன்லாம் என் கூட அப்படியே இருக்குது. நான் அவர் கூட இருக்கும்போது முதல்ல நாங்கள் கோலாப்பூர் தான் போனோம். அங்கே கடைக்கு போனோம். அவர் எனக்கு கோலாப்பூரி செருப்பு வாங்கி கொடுத்தாரு, பஜாமாஸ், குர்தாஸ் வாங்கி கொடுத்தாரு. அப்புறம் 4 நாளுமே அவர் கூட தான் நான் இருந்தேன். அதில் ஒன்று மட்டும் நான் உங்ககிட்ட சொல்லியே ஆகணும், அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். லதா மங்கேஷ்கர் மேமோட பிரசங்கம் சங்கையில் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் இருந்துச்சு. அந்த நேரம் அடல்ஜி கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஸ்பீச் கொடுத்துக்கிட்டே இருந்தார். அந்த முழு 1 மணி நேர ஸ்பீச்சும் முழுக்க அரசியலே இல்லாமல் இந்தியாவோட கலாச்சாரத்தை பற்றி, இந்தியாவோட கலையை பற்றி, இந்தியாவோட மியூசிக்கை பற்றி, இந்தியாவோட பாரம்பரியத்தை பற்றி 1 மணி நேரம் அவர் ஸ்பீச் கொடுத்துக்கிட்டே இருந்தார். அவர் கொடுத்த அந்த ஸ்பீச்சை என்னால் எப்பவுமே மறக்க முடியாது. இன்னைக்கு 100வது மன் கி பாத் அப்படிங்கிற ப்ரோக்ராம், பிரதமர் மோடிஜியோட ப்ரோக்ராமை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு அந்த விஷயம்தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. நம்மளோட பிரதமர் மோடிஜி 100 மாதங்களுக்கு ஒவ்வொரு மாசமும் மக்கள் முன்னிலையில் பேசிக்கிட்டு இருக்காரு. உண்மையாகவே பார்த்தோன்னா அது மக்கள் மனசில் இருக்க விஷயங்கள். அதை தான் அவர் மக்களுக்கு இடையில நின்று பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த 100 எபிசோடில் ஒரு முறை கூட மோடிஜி அரசியலை பற்றின எந்த விதமான விஷயங்களையும் இந்த மன் கி பாத் அப்படிங்கிற ப்ரோக்ராம்ல இருந்து எடுக்கல. இது ஒன்றும் சின்ன விஷயம் கிடையாது. உங்களை சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி படிக்க வச்சது ரொம்ப நல்ல விஷயம். நீங்கள் அதில் நம்பர் 2 ரேங்க் வாங்கியிருக்கீங்க. நீங்கள் லா பண்ணியிருக்கீங்க. இவ்வளோ படிச்சு நீங்கள் எதுக்காக நாம அரசியலுக்கு வரணும், இங்கே நமக்கு என்ன வேலைன்னு யோசிச்சதே இல்லையா? ஆன் த கான்ட்ரரி, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒருவேளை நீங்கள் பிரதமர் மோடிஜியோட ஓவரால் கேபினெட்டை பார்த்தீங்கன்னா, அவர் வேலை செய்கிற விதத்தை பார்த்தீங்கன்னா, இது உண்மையாகவே ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா இது என்னோட அடையாளம்னே நான் சொல்லுவேன். அதனால தான் பாரதிய ஜனதா பார்ட்டியோட தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க, பிரதமர் மோடிஜியாக இருக்கட்டும், இல்லைனா கௌரவத்துக்குரிய அமித்ஷாஜி இல்லை ராஜ்நாத்ஜி, எல்லாருமே ஒரு விதத்தில் நாட்டோட சேவையில் புது டெக்னாலஜியை எப்படி யூஸ் பண்ணணும், டிஜிட்டல் உலகத்தோட பலன்களை ரெகுலர் வேலைகளில் நம்மளோட எப்படி கொண்டு வரணும்னு, உலகம் முழுக்க இருக்க ரொம்ப மாடர்னைஸ்டான விஷயங்கள் சீக்கிரமாக வரணும்னு போராடுறாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க, BS6 வண்டியோட ஸ்டாண்டர்ட், அது என்விரான்மெண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. யூரோப்பும் அமெரிக்காவும் ரீசெண்டாக தான் லான்ச் பண்ணாங்க. அதே டைமில் இந்தியாலையும் பண்ணிட்டாங்க. முதல்லலாம் ஒரு காலத்தில் ஃபாரினில் லான்ச் ஆகி 20 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்தியாவில் லான்ச் ஆகவே செய்யும். 5G டெக்னாலஜி, பல வளர்ந்த நாடுகள் இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்தியா இதை ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு எல்லா தேசங்கள்லையும் பிரதமர் மோடிஜி அவரே இது எல்லாத்தையும் எப்படி இந்தியாவில் லான்ச் பண்ணணும்னு அவரே பார்த்துக்கிறாரு. பல்வேறு விஷயங்கள்ல இன்னைக்கு இந்தியாவோட மக்கள்ல ஒரு தன்னம்பிக்கையே வந்திருக்குன்னு சொல்லணும். இது தன்னம்பிக்கை வர்றதுக்கு காரணமா இருக்கிறது தலைமை தாங்கிக்கிட்டு இருக்க நம்மளோட மோடிஜி மட்டும்தான். அதோட சேர்த்து அவரோட வேலைகளை செய்யற விதங்கள் எல்லாமே புது புது ப்ராசஸ், புது வேலை செய்யறதுக்கான விதங்கள் எல்லாமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் ஒரு மேனேஜ்மெண்ட் குரு மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. கேஜ்ரிவால் இவர் 4th பாஸ்ன்னு சொல்றாரு. அவரோட டிகிரியை கேட்டுக்கிட்டே இருக்காரு. அவரோட டிகிரி மொத்தமும் வெப்சைட்ல இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிரதமர் மோடிஜியோட வேலை மட்டும்தான் பேசும். நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க. அதாவது அப்படி என்ன விசேஷமா இருக்குன்னு அமெரிக்காவோட காமர்ஸ் செக்ரட்டரி அவங்களே இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. என்ன சொன்னாங்கன்னா, நான் பிரதமர் மோடிஜியை சந்திக்கும் போது எங்களோட எல்லா டிஸ்கஷனுமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், காமர்ஸ் டெக்னாலஜிஸ்,
அண்ட் மாடர்ன் மேனுஃபேக்சரிங், மிஷின் லேர்னிங், மிஷின் மேனுஃபேக்சரிங்கை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். இதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். இவ்வளோ பறந்து விரிந்த எண்ணங்கள், மாடர்னைஸ்டு திங்கிங், இவர்கிட்ட இந்த எல்லாமே இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம எல்லாரோட சார்ட்டர்ட் அக்கவுண்டிங், இன்ஜினியரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் டிகிரியை விட அவரோட எண்ணங்கள் ரொம்ப பெருசு, பல மடங்கு பெருசுன்னு சொல்லுவேன். மக்கள்லேருந்து யாராவது ஒருத்தர் 2 பேர் கேள்வி கேட்கலாம். நீங்க நிறைய பூஜை புனஸ்காரம்லாம் பண்றீங்க, அதை நாங்க பார்த்துருக்கோம். ஸோ என்னுடைய கேள்வி என்னன்னா, நீங்க அனுமானோட பக்தரா? ஆமா, நான் அவரோட பக்தன் தான். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் என்ன நீங்க அனுமான் கோவில்ல பார்க்கலாம். அது கெனாட் பிளேஸ்ல இருக்கு. ஒவ்வொரு சனிக்கிழமையும் நியாயமார்க்ல ஒரு ஹனுமான் கோவில் இருக்கு. இந்த 2 கோவில்கள்லயும் நீங்க என்ன செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் கண்டிப்பா பார்க்கலாம். தவறாம வந்துருவேன். இந்த உலகத்துல நான் எங்க போனாலும் அந்த இடத்துல நம்மளோட கோவில்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் அந்த இடத்துல முயற்சி பண்ணி அங்க போயே தீருவேன். லண்டன்ல இருக்கிற சுவாமி நாராயணன் கோவிலுக்கு போயிருக்கேன், சிட்னில ஒரு கோவிலுக்கு போயிருக்கேன், நாட்டில் இருக்கிற பல கோவில்களுக்கு. ஒரு முறை வாஷிங்டன்ல கோவில் தேடி தேடி அப்போ 1 மணி நேரமே ஆயிடுச்சு. கோவில் ரொம்ப தூரமா இருந்துச்சு, எங்க போறது எப்படி போறதுன்னே தெரியல. ஆனா நாங்க 1 மணி நேரம் டிரைவ் பண்ணிக்கிட்டே போனோம். கடவுளோட ஆசீர்வாதம் எப்பவுமே கிடைச்சிக்கிட்டு இருக்கணும்னு என்னோட ஆசை. நம்ம கடவுள் ஹனுமான், அவரு சங்கடங்களை தீர்ப்பவரு. ஒருவேளை நாம நாட்டோட பிரச்சனைகளை தீர்க்க முடியுதுன்னா, பிரச்சனைகள்ல இருந்து முக்தி கொடுக்க முடியுதுன்னா, என்னால மக்கள் சேவைகளோட வேலைகளை இன்னும் நல்லாவே பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கர்நாடகாவோட தேர்தல்ல ஹனுமான் என்டர் ஆயிருக்காரு. இதனால காங்கிரஸ் ரொம்ப பயத்துல இருக்காங்க. இங்க பாருங்க, ஹனுமான் ஹோம்லி பிரசன்ட் எல்லா இடங்கள்லயும் இருக்காரு. ஆனா கர்நாடகா அவரு பிறந்த இடம். மக்களுக்கு ஹனுமான் மேல நம்பிக்கை இருக்கு. இப்போ ரொம்ப துரதிருஷ்டமான நிலைமை என்னன்னா, காங்கிரஸ் பார்ட்டி நம்ம கௌரவத்துக்குரிய பிரதமர் சொன்ன மாதிரி முதல்ல அவங்க கடவுள் ராமரை பூட்டி வைக்கணும்னு முயற்சி பண்ணாங்க. ராம் சேத்து பிரச்சனை வரும்போது ராம் சேத்துன்னு ஒன்று இல்லவே இல்லைன்னு அவங்க சொல்லிட்டாங்க. ராமர் பிறந்த இடத்த பற்றி பிரச்சனை வரும்போது ராமர் பிறந்த இடத்துல அவருடைய கோவிலை கட்டக்கூடாதுன்னு சொல்லி, அவருக்கு ஆராதனை நடக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்க நிறைய முயற்சி பண்ணாங்க. அவங்க அன்னைக்கு அவங்களோட மேனிஃபெஸ்டோவை ரிலீஸ் பண்ணும்போது பஜ்ரங் தளை பற்றி, பஜ்ரங் தள்னா என்னது, கடவுள் ஹனுமான் மேலே நம்பிக்கை வைக்கிறவங்க, அது மட்டும் இல்லாமல் சோஷியல் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு நல்ல ஆர்கனைசேஷன், அவ்வளோதான். இப்போ காங்கிரஸ் ஒருவேளை இதே மாதிரி இந்து சென்டிமெண்ட்ஸை மறுபடியும் காயப்படுத்த முயற்சி பண்ணாங்கன்னா அமைதியை நிலைநாட்டக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. சமூகத்தில் இருக்க எல்லாரையும் அவங்க பிரிக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க. சமூகத்தில் வயலன்ஸை அவங்க பரப்புறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்தியாவோட மக்கள் ரொம்பவே புத்திசாலிங்க. காங்கிரஸோட வேலைகளை நம்ம நாட்டோட மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 2014 44 சீட்லேயே அவங்க தோத்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களால வர முடியல. நம்ம நாட்டோட மக்கள் நம்ம நாட்டையே பெரிய பிரச்சனையில இருந்து காப்பாத்திருக்காங்க. இனிமே கூட அனுமான்ஜியோட உணர்ச்சிகள் எப்பவுமே முன்னாடி தான் இருக்கு. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. நாட்டில் எந்தவித பிரச்சனையும், கர்நாடகாவிலையும் எந்தவித பிரச்சனையும் வரவே வராதுன்னு சொல்லுவேன். காங்கிரஸ் பஜ்ரங் தள்ல பிஎஃப்ஐயோட ஈக்குவேட் பண்ணி பேசினது தப்பு தானே? அவங்க தப்பு பண்ணிட்டாங்க. நான் மோடிஜி அதை கண்டுபிடிச்சிட்டாரு. இப்ப கர்நாடகா முழுக்க ஹனுமான் சாலிசா படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க சார், காங்கிரஸ்ல அவங்களோட தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். அவங்களோட எண்ணம் அந்த மாதிரியானது. காங்கிரஸோட எண்ணங்களை நாம பல வருஷமா பார்த்துக்கிட்டு இருக்கோம். யாராவது தேர்தலில் தோத்தாங்கன்னா அவங்க எலெக்ஷன் கமிஷனை பிளேம் பண்ணிடுறாங்க. அவங்க ஏதாவது வழக்கில் தோத்தாங்கன்னா நீதிமன்றங்கள் மேலேயும் கோர்ட் மேலேயும் அவங்க குறை சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்களோட செயல்பாடுகளால, அவங்களோட ஆக்ஷன்ஸால பார்லிமெண்ட்ல இருந்து அவங்களோட எம்பிஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க என்ன பண்றாங்க, நாட்டோட பார்லிமெண்ட்டை குறை சொல்றாங்க, தாறுமாறான ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஐ மீ மை செல்ஃப். பிரதமர் நரேந்திர மோடிஜியை பொறுத்த வரைக்கும் நான் இல்லை, நாம 2 பேரோட எண்ணங்கள்ல இருக்கிற விஷயம் இதுதான். இன்னொரு கேள்வி கேட்கலாம் சார். நான் உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்கணும்னா, நீங்க அரசியல்ல இருக்கீங்க, மினிஸ்ட்ரியில இருக்கீங்க. ஒருவேளை நீங்க அரசியல் இல்லைன்னா என்னவா இருப்பீங்க? இப்ப பாருங்க, ஒரு வழியில பார்த்தோம்னா, ஒருவேளை நான் என்னோட வரலாற்றுக்கு திரும்ப போனேன்னா
1988 என்னோட சிஏ என்னோட லா ரெண்டுமே முடிஞ்சுது. 57 நான் ரெண்டுமே பண்ணேன். 88 நானும் ஒரு பிரஸ்டீஜ் யூனிவர்சிட்டியில் வாண்டனில் அப்ளை பண்ணேன். எனக்கு பிஹெச்டிக்காக அங்கே சீட்டு கிடச்சிது, பிஹெச்டி ஸ்ட்ராட்டஜி. அப்போ அந்த நேரத்தில் என்னோட சில வேலைகளால் அப்போ அங்கே சில புது புது ஃபேக்ட்ரிஸை கட்டினாங்க, புது ஃபேக்ட்ரிஸ் உருவாச்சு. ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸில் நாங்கள் ஆரம்பித்தோம். இப்போவும் எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் படிக்கும்போதே ஒரு சின்ன ஃபேக்ட்ரியவும் நான் ஆரம்பிச்சிருந்தேன். அதோட விலை 19,80,000 ரூபாய். இதுதான் அந்த ப்ராஜெக்டோட முழு காஸ்ட். அதுவும் எங்கள் அப்பாவோட பென்ஷன்லேருந்து காசு வந்துச்சு. ஒரு ப்ராவிடென்ட் ஃபண்ட் கிடச்சிது, பென்ஷனை கம்யூட் பண்ணாங்க, ஒரு லிவிங் கேஷ் கிடச்சிது. அது என்னோட கேபிட்டலாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் அந்த ஃபேக்ட்ரி நடத்தினேன். அதுக்கப்புறம் அதில் சில பிரச்சனைகள் வந்ததால் என்னால் அங்கே போக முடியல. ஒருவேளை நான் அங்கே போயிருந்தேன்னா, படிச்சிருந்தேன்னா, நான் ஒருவேளை ப்ரொஃபஸராக இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை நீங்கள் இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கராக இருந்திருந்தீங்கன்னா கோடி கோடியாக சம்பாதிச்சிருப்பீங்க. இங்கே பாருங்க, நீங்கள் சொல்கிறது உண்மைதான். ஒரு இன்வெஸ்டர் பேங்கராக நான் நல்லாவே சம்பாதிச்சேன், நிறையவே வெற்றி கிடச்சிது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுதான் இன்னைக்கோட என்னோட பெரிய பலம்னு சொல்லுவேன். ஏன்னா என்னோட குடும்பத்தோட செலவு, நான் தான் வீட்டை பார்த்துக்கணும், என் பசங்களோட படிப்பு, அண்ட் எனக்கு எந்த விதமான கவலையும் இல்லை. ஏன்னா என்கிட்ட கேபிட்டல் நல்லாவே இருக்கு. 2010 நான் டொமைனில் இருக்கேன் அண்ட் பார்லிமெண்ட் மெம்பரான. பல வருஷங்களுக்கு முழுக்க நான் இதிலேயே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன்னே சொல்லணும். அதோட சேர்த்து அரசியல் தேவைகள் வரும்போது, தேர்தல் வரும்போது, மீட்டிங் நடக்கும்போது இந்த வேலைகளையும் சேர்த்து பார்த்துக்கிட்டேன். ஆனால் எனக்கு வாய்ப்பு கிடைச்சதும் கௌரவத்துக்குரிய பிரதமர் மோடிஜி மக்களுக்கு சேவை பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு. அப்பையிலேருந்தே நான் மொத்தமாகவே எனக்கு வர்ற இன்கம்லாம் நின்றுச்சு. ஆனால் தேவைப்படுற கேபிட்டல் இருந்ததால் ஒரு நல்ல வாழ்க்கையும் என்னால் வாழ முடியுது, குடும்பத்தையும் என்னால் பார்க்க முடியுது, குழந்தைங்கள அவங்கள வளர்க்குறதும் படிக்க வைக்கிறதும் என்னால் நல்லபடியாக பண்ண முடிஞ்சுது. அதோட இன்னைக்கு சமூக சேவைக்காக முழுமையாக என்ன நான் அர்ப்பணிச்சிருக்கேன்னு சொல்லுவேன். ஆனால் நீங்கள் மும்பையில் இருந்துகிட்டு இருந்தீங்க, பார்க்கவும் ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க, படங்கள் மேலேயும் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஆனால் ஹீரோவாகணும் தோணவே இல்லையா? படங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் நிறையவே இருந்துச்சு. அதோட சந்தோஷமான விஷயம் என்னன்னா, நான் 3 Idiots மாதிரி கிடையாது. எப்போவுமே தப்பான ப்ரொஃபஷனுக்கு போகவே மாட்டேன். எனக்கு ஆக்டிங்கோட ஏபிசிடியே தெரியாது. என்னோட டைலாக் டெலிவரி ரொம்பவே மோசமாக இருக்கும். என்னோட தொண்டையிலையும் எனக்கு பிரச்சனை இருக்கு. அதனால தவறுதலாகவும் படங்களில் நடிக்கணும்னு எனக்கு ஆசையே இல்லை. அதுக்கான கனவும் காணலை, அதுக்கான முயற்சியும் பண்ண மாட்டேன். இப்போ நான் எந்த வேலையில் இருக்கனோ அந்த வேலையில் நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லுவேன். இப்போதைக்கு என்னோட வாழ்க்கையில ஒரே ஒரு குறிக்கோள் மட்டும்தான். பிரதமர் மோடிஜிக்கு எப்படி பலமான ஒரு நோக்கம் இருக்கோ அதே மாதிரி 25 வருஷத்துல இந்தியாவை ஒரு வளர்ந்த நாடா மாத்த